Hi students, today we are going to learn about the definition of units. Okay, so already we are studied in the ninth standard. So what are fundamental quantity and derived quantities? Okay, so there are the seven fundamental quantities and the remaining other quantities are derived quantities. So okay, what are the fundamental quantities? The length, mass, time, electric current, temperature, amount of substance, luminous intensity. These are the fundamental quantities. Okay, and the units of fundamental quantities: length meter, mass na kilogram, time second, okay, electric current ampere, and so on. So what is the definition of these fundamental quantities or fundamental units? Okay, so இந்த மீட்டர்னா அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதே மாதிரி கிலோகிராம் செகண்டு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதான் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மீட்டர்னா எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஓகே, 1 meter is the length of the path traveled by light in vacuum in 1/299,792,458 of a second is called 1 meter அப்படின்றாங்க. அதாவது நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் எவ்வளோ? வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இல்லையா? அதாவது இது என்ன ஆகுதுன்னா, ஒரு செகண்டில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னா 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? இப்போ கரெக்டான வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் லைட்டு ட்ராவல் பண்ணுற தூரம் 299,792,458 ஆஃப் ஏ செகண்ட். 458 மீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு செகண்டில் இவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு, இவ்வளோ மீட்டர் லைட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, இப்போது ஒரு மீட்ரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு மீட்ரு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு செகண்டில் இவ்வளோ மீட்டரில் லைட்டு ட்ராவல் ஆகுது. சரியா? அப்படின்னா ஒரு மீட்ரு ட்ராவல் பண்ணுறதுக்கு சம் டைம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு மீட்ரு ட்ராவல் ஆகுது எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம இந்த வேல்யூ என்ன செய்யலாம்னா, டிவைட் பண்ணிங்கன்னா 1s/x = 299,792,458 டிவைட் பை மீட்டர். இதுவும் மீட்ரு, இதுவும் மீட்ரு. ஸோ அப்போ மீட்ரு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா x = 1/s = 1/299,792,458. ஓகே, ஸோ இந்த செகண்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா அப்போ x = 1/2 திஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ இந்த வேல்யூவை ஒரு செகண்டை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் வருதோ அந்த டைம் தான் வந்து என்னது, ஒரு மீட்ரு ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம். ஓகேவா? ஸோ இந்த டைமில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோ, ஓகே, இதை டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வருது இல்லையா? இதை டிவைட் பண்ணால் வர வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் லைட் எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குமோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஒரு மீட்ரு அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 1 செகண்ட் டிவைடட் பை, அதாவது ஒரு செகண்டை இவ்வளோ வேல்யூவாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு செகண்ட் என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ வேல்யூவாக பிரிச்சிருக்கோம். இந்த டைமில் லைட்டு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஒரு மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாஸுக்கான யூனிட் என்ன, கிலோகிராம். ஓகே, வாட் இஸ் 1 கிலோகிராம்? 1 kilogram is the mass of the prototype of cylinder of platinum and iridium alloy. ஓகே, ஸோ அடுத்து whose height is equal to its diameter. ஸோ ஒரு பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாய், அதோடைய அந்த அலாயோடைய வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 kg அப்படின்னு எடுத்துருக்குறோம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பழைய காலத்தில் இதுக்கான யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 kgன்றது என்னவா எடுத்திருக்காங்கன்னா, 1 லிட்டர் வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த 1 லிட்டர் வாட்டர் தான் வந்து 1 kg, 1 கிலோன்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா? வாட்டர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காதனால தான் ஸோ அதுக்கு பதிலாக பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாயோடைய சிலிண்டர் எடுத்துருக்காங்க. இந்த சிலிண்டர் தான் இன்றைக்கி நம்ம வந்து 1 kgக்கான ஸ்டாண்டர்டு, அதாவது ரெஃபரன்ஸ் குவான்டிட்டி. ஓகே, 1 kgக்கான ரெஃபரன்ஸ் குவான்டிட்டி. இது வந்து பேஜ் நம்பர் 16 கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி ஹியர். இந்த சிலிண்டர், இந்த பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாய் சிலிண்டர் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9:1 ரேஷியோவில் இருக்குது. அதாவது 90% பிளாட்டினம் அண்ட் 10% இரிடியம். ஓகேவா? ஸோ இந்த சிலிண்டருடைய ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்குது. இந்த சிலிண்டருடைய ஹைட் வந்து 3.99 சென்டிமீட்டர். அதே மாதிரி டயாமீட்டரும் அதே அளவு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டர் எங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க? ஓகே, சி ஹியர்.
This is preserved at the International Bureau of Weight and Measures, Sevres, near Paris, France. ஸோ இது எங்கே? Okay, 1 kilogram is the mass of the prototype of cylinder of platinum and iridium alloy, okay, whose height is equal to its diameter. This is preserved at the International Bureau of Weight and Measures at Sevres, near Paris, France. ஸோ இதான் வந்து 1 kg-க்கான டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 second. ஓகே, ஸோ 1 second is the duration of 9,192,633,770 period of radiation corresponding to the transition between the two hyperplane levels of a ground set of cesium-133 atoms. ஓகே, ஸோ இப்போ 1 second என்ன அப்படின்னு சொல்கிற டெஃபினேஷன் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து ஓல்டன் டேஸில் ஸோ ஒரு செகண்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவால்யூஷன் ஆஃப் எர்த்து தான் வந்து வச்சு தான் டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றி வரும்பொழுது டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால அந்த வேல்யூ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த சிசிஎம் ஆட்டத்தை வச்சு பேஸ் பண்ணி ஒரு செகண்டுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 second என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டில் சிசிஎம் ஆட்டம் இருக்கு இல்லையா, cesium-133 ஆட்டம் வந்து அந்த சிசிஎம் ஆட்டத்தில் லாஸ்ட் ஆர்பிட்டால், அதாவது கடைசி ஆர்பிட்டாலில் கடைசி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் முன்னாடி இருக்கக்கூடிய செல்லுக்கு போயிட்டு வரும்பொழுது அது எமிட் பண்ணுற ரேடியேஷன் வேல்யூ இங்கே பாருங்கள், அது எமிட் பண்ணுற ரேடியேஷன் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த கடைசி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் முன்னாடி இருக்கிற செல்லுக்கு போயிட்டு வரும்பொழுது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன், ஓகே, இதை எமிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அந்த டைம் பீரியட் தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 செகண்டுன்னு எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்போ the radiation corresponding to the transition between the two hyperplane levels of a two hyperplane levels. அப்போ அந்த போயிட்டு வர்றதுக்கு போது, ஓகே, எலக்ட்ரான் முன்னாடி இருக்கிற செல்லுக்கு போயிட்டு வரும்போது எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷனை தான் என்னென்ன எடுத்துருக்கோம், அந்த எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியட் தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், 1 செகண்டுன்னு எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஸோ ஆம்பியர்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்தாங்க. 1 ampere is the constant current. Okay, so which when maintained in each of in a two straight parallel conductor of infinite length. ஸோ ஒரு இன்ஃபினைட் லென்த் உள்ள கண்டக்டர் எடுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டு கண்டக்டர் இருக்குது. அந்த 2 கண்டக்டர் வந்து இன்ஃபினைட் லென்த் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன்ஸ். இதோடைய கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. அண்டு held at 1 meter in vacuum. ஸோ இது இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குதுன்னா வேக்கத்தில் வச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் shall produce a force per unit length is 2 × 10⁻⁻7 Newton per meter. ஸோ பெர் யூனிட் லென்த்தில், ஓகேவா, பெர் யூனிட் லென்த்து வயரில் இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா, ஓகேங்களா, அந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்னா 1 ஆம்பியர்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ 1 மீட்டர் லென்த் உள்ள ஒரு வயரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸுனா 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர், இந்த அளவுக்கு உள்ள ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துருக்குறோம், 1 ஆம்பியர்னு எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ அது டெம்பரேச்சரோட யூனிட்னா கெல்வின். அப்போ 1 கெல்வின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கெல்வின் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 ஆஃப் ஏ தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னென்னு இங்கே கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள். ஸோ த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் த சேச்சுரேட்டட் வேப்பர், பியூர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ் all are in equilibrium. The triple point of temperature of water is 273.16 kelvins. Okay, ஸோ அப்போ என்னென்னா ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, ட்ரிபிள் பாயிண்ட்னா இதுங்க பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டுமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது வந்து 3 ஸ்டேட்லேயும் இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா, வேப்பராகவும் இருக்கும், வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேப்பராகவும் இருக்கும், அதே மாதிரி பியூர் வாட்டராகவும் இருக்கும், ஐஸாகவும் இருக்கும். ஸோ அந்த 3 ஸ்டேட்டும் இருக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். அதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து ஆவி போயிட்டுருக்கும், ஒரு பக்கம் வாட்டராக இருக்கும், ஒரு பக்கம் ஐஸாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான். ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேள்வினா 1 கெல்வின் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 ஆஃப் ஏ தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா
பாருங்கள். அப்போ 1/273.16 ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். இது என்ன தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்? ஸோ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த இதுதான் வந்து 1 கெல்வின்ஸ். இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 1 கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கான யூனிட் என்ன? மோல். ஓகே. ஸோ 1 மோல்னு படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். சரி, திரும்பி டெஃபினேஷன் பார்க்கலாம். 1 mole is the amount of substance which when contains as many elementary entities as there are atoms in 0.012 kg of pure carbon 12. அதாவது கார்பன் 12. ஓகே, கார்பன் 12ன்றது ஒரு ஐசோடோப்ஸ் இல்லையா? ஸோ அப்போ 0.03 என்ன கொடுத்துருக்காங்க? 0.012 kg of pure carbon 12 ஐசோடோப்ஸ். ஸோ இத்தனை கிராம் வெயிட் இருக்கக்கூடிய கார்பன் ஐசோடோப்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குமோ அந்த ஆட்டத்தை தான் என்னென்னு எடுத்திருக்காங்க? 1 மோல்னு எடுத்திருக்காங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், இத்தனை கிராம் இருக்கக்கூடிய கார்பன் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லையா? இவ்வளோ கிராம் அளவு இருக்கக்கூடிய கார்பன் ஐசோடோப்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கார்பன் ஐசோடோப்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குமோ அதை தான் என்னென்னு எடுத்திருக்காங்க? 1 மோல்னு எடுத்திருக்காங்க. சரியா? அதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னு எடுத்திருக்காங்க? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 1 மோலோட வேல்யூ 6.023 × 10⁻23. இதுதான் வந்து 1 மோலோட வேல்யூ. ஸோ இங்கே கவுண்டிங் தான் முக்கியம். பார்த்தீங்களா? இங்கே வந்து நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், கால்குலேஷனில் எடுத்துக்கணும். அப்போ 1 மோல்ன்றது 6.023 × 10⁻23 ஆட்டம் தான் 1 மோல். அதாவது இவ்வளோ கிராம் இருக்கக்கூடிய கார்பனில், இவ்வளோ கிராம் வெயிட் இருக்கக்கூடிய கார்பன் ஐசோடோப்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குமோ அதை தான் வந்து 1 மோல்னு எடுத்துக்கிறோம். இதே அளவுள்ள நம்பர்ஸ் உள்ள வேல்யூ தான் நம்ம 1 மோல்னு சொல்லணும். மற்ற எதுக்கும் இதை தான் நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்கே வந்து நம்ம வெயிட்டு பார்க்கல, இங்கே வந்து நம்பர்ஸை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. 1 mole is the amount of substance, okay, which when contains as many elementary entities as there are the atoms in 0.012 kg of pure carbon 12. Okay, so next one, luminous intensity. So the luminous intensity யூனிட் என்ன? கேண்டிலா. ஓகேவா? the luminous intensity யூனிட் கேண்டிலா. அப்போ 1 கேண்டிலானா என்ன? ஸோ 1 கேண்டிலா இஸ் த luminous intensity in a given directions. அப்போ luminous intensityனா என்ன? இன்டென்சிட்டினாலே என்ன அர்த்தம்? பிரைட்னஸ். ஓகேவா? பிரைட்னஸை குறிக்கிறது. given direction of a source that emits a monochromatic radiation of frequency. ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனோட வேல்யூ. ஓகே, அது எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தட் ஆஃப் ஹேஸ் ஏ ரேடியன்ட்